ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி வந்து 500 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. 2.5% ஏற்றிருக்காங்க. 2.21% பாசிட்டிவில் இருக்குது. 23,864 பாயிண்ட்ஸில் இருக்குது. 514 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. நான் ரெக்கார்ட் பண்ணுறது 2:30க்கு. பேங்க் நிஃப்டி 802 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 1.59% பாசிட்டிவில் இருக்குது. 51,175 பாயிண்ட்ஸாக இருக்குது. சென்செக்ஸ் 78,875 பாயிண்ட்ஸாக இருக்குது. 1,719 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 2.23% ஓவராலாட்டு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. ஓவராலாட்டு நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரஷ்யா வந்து யுக்ரைனுக்கு மேலே குண்டு போட்டது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி நியூஸு, அப்படி நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ரத்த கடல் தான் ஓடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பரவாயில்ல, மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. பட் இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். அதனால மார்க்கெட்டில் ஸ்டில் வந்து நம்ம சேஃபாக தான் இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 1.58% பாசிட்டிவில் இருக்குது. இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், 4.5% ஏற்றிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் 3.5% ஏற்றிருக்காங்க. கனரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் ஒரு கனரா பேங்க் 3%, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2% மேலே ஏற்றிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இது எல்லாமே 2% பாசிட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க் நேற்று 1000 ரூபாய்க்குள்ள போனாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், அடுத்தது வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் விப்ரோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தேன். ஏன்னா அவங்க ரெக்கார்ட் டேட் சொல்லிட்டாங்க போனஸுக்கு. ஸோ அக்டோபரில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1:1 அந்த ரேஷியோவில். இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 2.5% ஏற்றிருக்காங்க. 572 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் 2.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ விப்ரோ 1:1 அந்த ரேஷியோவில் தான் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 3 பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க. பட் விப்ரோ வந்து முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நல்லாவே தாண்டி வந்துருச்சு. நல்லா 420, அடுத்த 420 ரூபா அதுக்கு கீழே இருக்கும்போது 380 எல்லாம் போகும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி விப்ரோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 570 தாண்டி வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் விப்ரோவில் டிசம்பர் 3 1:1 அந்த போனஸுக்கான ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க விப்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட், பிஎஃப்சி லிமிடெட் இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. இதில் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4% மேலே இன்றைக்கி ரேலி ஆச்சு. நான் பார்க்கும்போது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்லாம் 5% கிட்ட பாசிட்டிவில் தான் இருக்குது. 477 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட் ஒரு 3.5% பாசிட்டிவில் இருக்குது. ஆர்இசி லிமிடெட் 509 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு ஸ்டாக்ஸுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ரீசன் பார்த்தீங்கன்னா பெர்ன்ஸ்டைன் வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. இது வந்து ஆர்இசி லிமிடெடுக்கு 33% அப்சைட் போகும்னு சொல்லியும், நெக்ஸ்ட் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 37% அப்சைட் போக சான்சஸ் இருக்குன்னு இவங்க பெர்ன்ஸ்டைன் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. இதில் ஆர்இசி லிமிடெடுக்கு அவங்க கொடுக்குற டார்கெட் ப்ரைஸ் 653 ரூபா, பிஎஃப்சிக்கு அவங்க கொடுக்குற டார்கெட் ப்ரைஸ் 620 ரூபா. மோராட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பவர் செக்டார் கம்பெனிஸுக்கு, குறிப்பாட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸு. இது வந்து கடைசியாக நான் யூஸ் பண்ணது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸு. அந்த டைமில் கிராஷ் ஆச்சு இந்த ஸ்டாக்கு. ஸோ அப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், ப்ரோ அந்த TV18 ஷேர் வந்து இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி TV18 நெட்வொர்க் 18 ஷேரும் மெர்ஜர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணேன். ஸோ அந்த மெர்ஜர் அலோகேஷன், அந்த மெர்ஜர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அலோகேஷன் எல்லாமே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி ட்ரேடிங் ஆகுது மார்க்கெட்டில். நெட்வொர்க் 18 79.75 காஸ்ட்டில் ட்ரேட் ஆகுது. 5% நெகட்டிவில் தான் இருக்குது நெட்வொர்க் 18 ஷேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் குரூப்போட கம்பெனி தான், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கம்பெனி தான். TV18 நெட்வொர்க் 18 மெர்ஜர் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகி அலோகேஷனும் பண்ணியிருப்பாங்க போல். மேபி வராதவங்களுக்கு ஷேர்ஸ் வந்து விரைவில் அலாட் ஆகும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் அது ட்ரேட் ஆகுது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேமண்ட் இன்னைக்கு 8% ஏற்றிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் நான் பார்க்கும்போது, ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரியாலிட்டி பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ரீசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ரியாலிட்டி பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நோ அஜப்ஷன் சர்டிஃபிகேட் வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ரேமண்ட் வந்து 8% மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி இன்ஃபோசிஸ் இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தேன். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 4% ஏற்றிருக்காங்க. 1911 ரூபாயில் ட்ரேட் ஆகுது இன்ஃபோசிஸ். பட் இன்னைக்கு அடிவுன்னு நினச்சேன். ஏன்னா இன்ஃபோசிஸ்லேயும் ஒரு நெகட்டிவ் அப்டேட் மாதிரி ஒன்று வந்துருந்துச்சு. என்னன்னா ஜார்ஜியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் யூஎஸ்ஏல வந்து இன்ஃபோசிஸ்க்கு ஒரு $3.28 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த காலத்தில் உள்ளதுன்னா கலண்டர் இயர் 19 to கலண்டர் இயர் 24, அதாவது கலண்டர் இயர் Q3லேருந்து கலண்டர் இயர் 24 Q1 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியடில் ஒருவேளை அந்த பெண்டிங் டேக்ஸ் அது சம்மந்தமாட்ட ஆக்சுவலி இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த டேக்ஸ் இந்த பெனால்ட்டி எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரில.
ஸோ அதை பேஸ் பண்ணி கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபோசிஸ் தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஃபோசிஸ் இன்னைக்கு 4% ஏற்றிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஸ்டாக்ஸ். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாருமே இன்றைக்கி அடி விழும் தான் இன்றைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஓப்பனிங் வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே 2%, 3%, 4%, 5% அப்படி நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆக சில ஸ்டாக்ஸ் எல்லாமே அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் க்ரீனில் தான் இருக்குது. பட் சம் ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. இதில் அதானி பவர் வந்து ஒரு 2% நெகட்டிவ்ல இருக்குது. அதானி க்ரீன் வந்து ஒரு 5% நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஓவராலாட்டு நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ இது வந்து இங்கே நடந்தது? ஆக்சுவலி இதில் வந்து எந்த ஸ்டேட்டில் இவங்க ஆஃபீஸஸுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, சத்தீஸ்கர், இன்னொன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து ஆந்திர பிரதேஷ், மொத்தம் 5 ஸ்டேட் உண்டு. நம்ம இந்தியனில் 5 ஸ்டேட்டு, இன்னொரு ஸ்டேட்டு எக்ஸாக்டாக நேரத்தில் மறந்துடுச்சு. பட் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இப்படி இப்போ 5 ஸ்டேட்டுக்கு தான் அந்த ஆஃபீஸர்ஸுக்கு தான் இவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடுலலாம் நடந்தது எப்படி அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அதானி கௌதம் அதானியோட பிரதர் ராஜேஷ் அதானின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட சன் விச் மீன்ஸ் கௌதம் அதானியோட நெஃப்யூ, அவர் பேர் சாகர் அதானி. அவரோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆஃபீஸருக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதுலேருந்து இருக்குது. அதாவது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இது என்னன்னா ஜிகிஜி பார்ட்னர்ஸ் வந்து இப்போ அதானி குழுமத்தில் அதிக அளவில் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் ஷேர் மார்க்கெட்டில் ஜிகிஜி பார்ட்னர்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே கீழே விழுந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிகிஜி பார்ட்னர்ஸோட ஸ்டாக்கு. ஏன்னா அவங்க கொடுத்த விளக்கம் என்னன்னா நாங்கள் வந்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ரிவைவ் பண்ண இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சம் பர்சன்டேஜ் 10% அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் முதலீடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10% கீழே தான் அதானி குழுமத்தில் முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜிகிஜி பார்ட்னர்ஸ் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா மகாநகர் கேஸில் வந்து அப்டேட். இவங்க சிஎன்ஜியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஎன்ஜினா கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸு. ஆக்சுவலி 1 கிலோகிராம் இப்போ 77 ரூபா இருக்குது. 2 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. இது மும்பையில் ஹைக் பண்ணியிருக்காங்க. இவங்க லாஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணது ஜூலையில் 1.50 பைசே பெர் கேஜி இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ 2 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மகாநகர் கேஸில் வந்து அப்டேட்டு. மகாநகர் கேஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஓவராலாட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது டாக்டர் ரெட்டி இன்றைக்கி 2% ஏற்றிருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். பட் வந்து அது நம்ம கன்சிடரேஷன் ஜோனில் இல்லை. அது இன்றைக்கி ஒரு 2% பாசிட்டிவில் தான் இருக்குது. சுஸ்லான் கண்டினியூஸ் பாசிட்டிவ், இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வெல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது நாக்கூரி இவங்க வந்து 6% மேலே ஏற்றிருக்காங்க. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், எஸ்பிஐ, டிஎல்எஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து வெல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக இருக்குது. அதே லார்ஜ் கேப்பில் அடி விழுந்த பங்குன்னு எடுத்து பார்க்கும்போது ஜொமேட்டோ, வருண் பெவரேஜஸ், அதானி பவர், அதானி கிரீன் இவங்கெல்லாம் அடி வாங்கின ஸ்டாக்ஸாக இருக்கிறாங்க. ஸோ மிட் கேப்பில் எடுத்து பார்க்கும்போது ஆர்வினால் ஸ்டாக் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் இருந்துச்சு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இறக்கம் வரல. 416 ரூபா வரைக்கும் வந்தாங்க. மறுபடியும் 420 ரூபாவில் இருக்குது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 350 வரணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை பற்றி யோசிக்கலான் இருக்கிறேன். ஆர்விஎன்எல் ஸ்டாக்கில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, ஒரு நல்ல கம்பெனி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மாதிரி தான் நாட்கோ ஃபார்மாவில் இன்றைக்கி ஒரு அடி விழுந்துருந்துச்சு. 1% நெகட்டிவில் தான் இருக்குது. 1360 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நாட்கோ ஃபார்மா. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃபார்மா செக்டரில் ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஒன்று, ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸு இதுவும் அன்றைக்கி அடிச்சிருந்தாங்க மார்க்கெட்டில். ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணல. பட் நாட்கோ ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிமெண்ட் செக்டார், டெக்னாலஜி, கன்சியூமர் இதெல்லாமே இன்றைக்கி 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பேங்கிங், பிஎஸ்சியும் 2% மேலே பாசிட்டிவ் இருக்குது. இதில் எது நெகட்டிவில் இருக்குன்னா இன்றைக்கி எந்த செக்டாருமே நெகட்டிவில் இல்லை, எல்லா செக்டாருமே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஓவராலாட்டு கடைசி இடத்துல பாசிட்டிவில் இருக்குது மீடியா. எல்லா செக்டாருமே இன்றைக்கி ஓவராலாட்டு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டில். டாடா பவர் பார்த்தீங்கன்னா ஏடிபி பேங்க் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏன்னா இவங்களோட எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு $4.25 பில்லியன் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஏடிபி பேங்க் கூட போட்டிருக்காங்க. அசர்பைஜானில் இருக்கிற ஏடிபி பேங்க்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஒரு $4.25 பில்லியன் இவங்களோட சில ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த டாடா பவர் வந்து அந்த பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ரினோபிள் அண்ட் க்ளீன் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து டாடா பவரில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து
ரினோபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அவங்களுக்கு கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க. 1.87 ட்ரில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ரினோபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு. இது வந்து அங்கே இருக்கிற சந்திரபாபு நாயுடு அடுத்தது வந்து எனர்ஜி மினிஸ்டர் அவர் முன்னிலையில் இது கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு 1,06,000 பீப்புள்ஸுக்கு வந்து வேலை கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு 20,620 கோடி 25 இயர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து NTPC கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அந்த NTPC கிரீன் எனர்ஜி IPO அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஓவராலாட்டு பார்க்கும்போது ரீட்டைல் போர்ஷன் நல்லாவே சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கீழே தான் இருக்குது. பட் இந்த இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷன் ஐ டோன்ட் நோ. மண்டே அது லிஸ்ட் ஆகுறது வந்து லிஸ்டிங் டேட் பார்க்கும்போது நவம்பர் 27 இருக்குது. ஸோ அன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு தெரில. பட் ஓவராலாட்டு நான் அந்த IPO அப்ளை பண்ணலை. ஸோ லிஸ்டிங் கெயின் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் பெருசாக கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் லிஸ்டிங் கெயின் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு புது பைக்கு டிவிஎஸ் iQube 2.2 kWh வேரியண்ட்டை வந்து நேபாளில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் மோட்டார் வந்து இப்போ அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேடிஎம்மோட ஸ்டாக் ப்ரைஸ் கண்டினியூஸாக ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. பட் அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. பட் அது வந்து கண்டினியூஸாக நான் பார்க்குற மார்க்கெட் நேற்று கீழே விழுந்த பிறகு அது பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு பேடிஎம். இப்போ பெர்ன்ஸ்டைன் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. முன்னாடி அவங்க ₹750 கொடுத்த டார்கெட் ப்ரைஸ் இப்போ ₹1000 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 18% வரைக்கும் அப்சைட் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேடிஎம்க்கு இது அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. பேடிஎம்க்கு மோராட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ன்ஸ்டைன் பேடிஎம்க்கு வந்து அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த்துக்கான அந்த மொபைல் குறிப்பாக இந்த கம்பெனிஸ் BSNL, ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா இவங்களோட அந்த கஸ்டமர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணது. BSNL நெட் ஆட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8.5 lakh மொபைல் யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட சப்ஸ்கிரைபர் டேலி வந்து 9.18 crores ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு BSNLக்கு. பட் ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, ரிலையன்ஸ் ஜியோலாம் 99.69 lakh மொபைல் சப்ஸ்கிரைபரை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பரில். அவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸும் 46.37 crores ஆட்டு குறைஞ்சிருக்கு. பாரதி ஏர்டெலும் 14.34 lakh யூசர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ஆட்டு நான் சொல்கிறது சப்ஸ்கிரைபர் பேஸ் 38.34 crores ஆட்டு குறைஞ்சிருக்கு. வோடஃபோன் ஐடியா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. 15.53 lakh யூசர்ஸ் நெட் ஆட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் பேஸ் பார்க்கும்போது 21.24 crores இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ BSNL வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஆட் ஆகுறது, குறிப்பாட்டு மொபைல் யூசர்ஸ் கவுண்ட் ஆட் ஆகுறது அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மோராய்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் மொபைல் யூசர்ஸ் அந்த மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ₹1265 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் ப்ரோக்கரேஜஸான மார்கன் ஸ்டான்லி, JP மார்கன் இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட டார்கெட் ப்ரைஸ் மார்கன் ஸ்டான்லி ₹1662 சொல்கிறாங்க. 36% அப்சைட் போக சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் ₹1265 இருக்குது. அதேமாதிரி JP மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா ₹1468 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க சொல்கிறது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இது வந்து IPO வரும்போதே இது ஒரு நல்ல பேங்க் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நல்ல பேங்க் தான். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி இது கண்டினியூஸாக இருக்குது. ஏன்னா 2 கோஷ்டி கடையில் கேஸ் இருக்குது. அந்த கேஸ் முடிஞ்ச பிறகு தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் அது வந்து ஜெம் டெலிவிஷன் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து பார்த்தேன். தூத்துக்குடி TNB வங்கி அலுவலகம் முற்றுகை அப்படின்னு சொல்லி, அது இல்லாமல் எம்ப்ளாயி ஸ்ட்ரைக் ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனு. இது செக் பண்ணி பார்க்கும்போது தம்ப்நெயில் எப்படி வச்சுருக்காங்கன்னா ஆக்சிஸ் வங்கி ஊழியர்கள் வந்து இவங்கள டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸு. நெக்ஸ்ட் வந்து TNB பேங்கோட ஹெட்ஸு, அதாவது ஹெட் அஃபிஷியல்ஸ் வந்து இவங்க அந்த எம்ப்ளாயிஸ் TNB பேங்கோட எம்ப்ளாயிஸை வந்து இப்போ ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் சேனலில் எதுவுமே வரல. இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எல்லாமே வந்து இந்த தமிழ் யூடியூப் சேனல்ஸில் தான் ஓடுது தவிர பெரிய அளவில் வந்து பார்த்துட்டு பெரிய விஷயமாட்டு வெளியே தெரியாமல் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இந்த பேங்க்கில் ப்ராப்ளம் இருக்கிறங்கிறது 100% ட்ரூத் தான். பட் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த எம்ப்ளாயிஸ் ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருக்கிறது இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஆல்ரெடி இந்த பேங்க்கில் வந்து ரைடு எல்லாமே நடந்து ஒன் இயர் கிட்ட ஆயிடுச்சு அந்த ரைடெல்லாம் நடந்து. ஸோ ஓவராலாட்டு இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் தான் இருக்குது. பட் இது எப்போ மீண்டு வரும் அப்படின்னு சொல்லி $1 million கொஸ்டின் தான். பட் நான்லாம் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் ஃபண்டமெண்டல் நல்லா தான் இருக்குது. பட் யூனியன் ப்ராப்ளம், எம்ப்ளாயி ப்ராப்ளம்லாம் போகிறதுனால பேங்கோட ப்ரைஸ் வந்து அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் இந்த கம்பெனியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் 4% கீழே விழுந்திருக்கு. இவங்க 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது 2 போனஸ் ஷேர் கிடைக்கும். நீங்கள் ஒரு போனஸ் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 போனஸ் ஷேர் கிடைக்கும். அது மாதிரி
2:1 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரெக்கார்ட் டேட் அவங்க இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் லிமிடெட். ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் இன்னும் கொடுக்கல. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் வரும். ரெக்கார்ட் டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் JSW பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட் டர்பைன் பிளேட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கர்நாடகாவில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து JSW எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் என்ன சொல்கிறாங்கன்னா 9 GW வேல்யூவில் தெர்மல் ப்ராஜெக்ட் வந்து இந்த ஃபிசிக்கல் இயரில் நாங்கள் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர்ஸ் வந்து கெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் வந்து இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடுக்கு ஒரு 5,42,800 பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது இவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் குறிப்பாட்டு இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குறைவான அளவில் தான் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தோட கம்பேர் பண்ணும்போது less than 50% தான் இது வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பேசிஸில் 5,42,800 பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.